ஏசிசி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் அபிமன்யுவின் வீழ்ச்சி பற்றியும் அவரின் வீரத்தின் பற்றியும் பார்த்தோம். அத்துடன் அர்ஜுனனின் சபதம் பற்றியும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இந்த வாரத்தில் 5000 கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். கடந்த வாரத்தில் அபிமன்யு எப்படி போரிட்டான், சக்கரவியூகத்திற்குள் எப்படி உள்ளே சென்றான், வீரமாக போரிட்டு துரோணர், துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், அஸ்வத்தாமன் இப்படி எல்லோரும் சேர்ந்து துச்சாதனுடைய மகன் அனைவரும் சேர்ந்து போரிட்டும் அபிமன்யு மிக வீரமாக போரிட்டான். பின்பு அவன் சூழ்ச்சியால் அவனை கொன்று விட்டார்கள். இந்த விஷயம் தெரிந்த பிறகு அர்ஜுனன் இதற்கு முக்கிய காரணமான ஜெயத்ரதனை நான் நாளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக நான் கொல்வேன் என்று சபதம் செய்கின்றான். இப்போ கிருஷ்ணரும் கூட சொல்கின்றார், நீ அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு சபதம் செய்து விட்டாய், அவர்கள் ஜெயத்ரதனை காப்பதற்கு எல்லா விதமான முயற்சியும் எடுப்பார்கள் என்று சொல்கின்றார். ஸோ இப்படி அடுத்த நாள் போர் தொடங்க இருக்கின்றது. அதற்கு முன்பாக துரியோதனன், துரோணர் இவர்களெல்லாம் என்ன முடிவு செய்கின்றார்கள் எல்லாம். ஸோ அனைவருமே சேர்ந்து ஜெயத்ரதனை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் ஒரு வியூகம் அமைத்து அதில் ஜெயத்ரதனை மறைத்து வைக்கின்றார்கள். ஸோ எப்படியாவது அவனை காப்பாற்றிடணும். ஸோ அப்படி காப்பாற்றிட்டோம்னா அர்ஜுனன் தீயில் போய் விழுந்து தற்கொலை செய்து கொள்வான், சபதத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்று தற்கொலை செய்து கொள்வான். இப்போ நாம் ஜெயிப்பது மிக சுலபமாகிவிடும் என்று முடிவு செய்கின்றார்கள். ஸோ இங்கே கிருஷ்ணரும் அர்ஜுனன், யுதிஷ்டன்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஸோ அர்ஜுனன் யாருமே அர்ஜுனனை யாரும் தடுக்காதவாறு அர்ஜுனன் ஜெயத்ரதனை தேடி செல்ல வேண்டும். ஸோ மற்றவர்கள்லாம் மற்றவர்களோடு சண்டை போட வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள். ஸோ அப்போது அடுத்த நாள் எல்லோரும் போருக்கு போகும் பொழுது, ஸோ அப்போ அர்ஜுனன் போகும் பொழுது துரோணர் எதிரே வருகின்றார். ஸோ துரோணர் அவனை தடுப்பதற்காக கடுமையாக சண்டை போடுகின்றார். ஸோ அப்போது அங்கே மிகப்பெரிய சண்டை நடந்து கொண்டே இருக்கின்றது. ஸோ இந்த பக்கம் சாத்தியகி அவங்களும் அர்ஜுனனை விடுவிப்பதற்காக, துரோணரிடமிருந்து விடுவிப்பதற்காக சாத்தியகம் மிக கடுமையாக போரிடுகிறார். ஸோ பீமன் இவர்கள்லாம் துரியோதனனோட போரிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இது போர் நீண்டு கொண்டே போகும் பொழுது ஒரு கட்டத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், நீ துரோணரை விட்டு விலகி செல், இல்லைன்னா நீ ஜெயத்ரதனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரதத்தை துரோணர்கிட்ட திருப்பி செலுத்துகிறாங்க. இப்போ துரோணர் இப்போ நீ என்னுடன் போர் புரியாமல் நீ பயந்துட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கிருஷ்ணன்கிட்ட கேட்கும் பொழுது, துரோணர் உன்னுடைய குரு தான், உன்னுடைய குருங்கிறதுனால நீ அவரிடம் விலகி செல்வது ஒரு தவறு கிடையாது, அதனால் நீ தைரியமாக விலகி செல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பக்கம் கூட்டிகிட்டு போகிறார். ஸோ அந்த நேரத்தில் சாத்தியகி துரோணரோட சண்டை போட்டுட்ருக்கார். சாத்தியகி, துருபதன் இவங்கெல்லாம் துருபதன் துரோணர் துருபதனுக்கும் துரோணருக்கும் ஏற்கனவே பகை இருக்கிறனால அவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது சாத்தியகம் துரோணரை விட்டு விலகி போகிறான். ஸோ நம்மளும் அர்ஜுனனுக்கு உறுதுணையாக இருக்கலாம், எப்படியாவது ஜெயத்ரதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே போகும்பொழுது பூரிசிரவஸ் அவன் சாத்திகிட சண்டைக்கு வரான். ஸோ பூரிசிரவஸும் அவன் மிகப்பெரிய மாவீரன் தான் ஆகணும். ஸோ அப்போ சாத்திகைக்கும் அவனுக்கும் மிக பிரம்மாண்டமாக சண்டை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது நடக்கும் பொழுது பூரிசிரவஸோட கை தான் ஓங்கிட்டே வருது. சாத்தியகி மிக கடுமையாக போரிட்டாலும் அவனால் ஜெயிக்க முடியாமல் போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே கர்ணனும் அங்கே வந்துடுறான். ஸோ அர்ஜுனனும் கர்ணனும் இங்கே எல்லாம் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சாத்தியகி தோற்று போகும் நிலைமைக்கு வந்துடும். ஸோ அவனுடைய ஆயுதம்லாம் போயிடுது. ஸோ ஆயுதம்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா பூரிசிரவஸ் அவனை கொன்றுவான். ஸோ அப்போ அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில.
ஏன்னா அவங்க வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும் பொழுது நம்ம விதிகளின் பிரகாரம் நாம் போய் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். ஸோ அப்போ ஆனால் வந்து சாத்யகி வந்து அர்ஜுனனுடைய சிஷ்யன். சாத்யகிக்கு வந்து அர்ஜுனன் தான் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. சிஷ்யனுக்கு ஒரு ஆபத்துங்கும் பொழுது நம்ம எப்படி காப்பாற்றாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் யோசிக்கிறோம். இப்போ கிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, தப்பு கிடையாது, சிஷ்யன் வந்து அவன் உன்னையே நம்பிட்டு இருக்கிறவன், உன்னை நம்பி தான் அந்த போருக்கு வந்திருக்கான், ஸோ அவனை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறார். அங்கே பூரி சிறுவசு வந்து சாத்யகிக்கு கொல்றதுக்கு கத்தி எடுத்து கொல்றதுக்கே வந்துட்டான். ஸோ அப்போ இங்கே அர்ஜுனன் வந்து வில்ல விட்டு பூரி சிறுவஸோட கையை அப்படியே துண்டித்து கீழே விழுந்துருது. ஸோ பூரி சிறுவஸுக்கு வந்து இவன் வில்லு விட்டதே தெரியாது, இவனை பார்க்குறதே இல்லை. ஸோ அப்போ பூரி சிறுவஸ் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்கிறான், நீ செய்தது நியாயமா, நீ வந்து போர் விதிகளை மீறி நீ வந்து என்னை வந்து தாக்கியிருக்க, நான் உன்னை கவனிக்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது நீ தாக்குனது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவன் சொல்கிறான் வந்து என்னுடைய சிஷ்யன், அதனால் நான் வந்து அவனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், ஸோ அவனை காப்பாற்றாமல் என்னோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ பூரி சிறுவஸ் வந்து அப்படியே மண்ணில் உட்காந்துடுறான். ஸோ ஒரு மாதிரி கண்ணை மூடி அப்படியே உட்காந்துடுறான். ஸோ அந்த நேரத்தில் சாத்விக் என்ன பண்ணுறான், அவனை வந்து கத்தி எடுத்து கொண்டுறான், பூரி சிறுவஸை வந்து கொண்டுறான். ஸோ அது எல்லாருமே வந்து அதை நம்ம சாத்விகை வந்து எல்லாருமே வந்து திட்டுறாங்க. ஸோ நீ வந்து செஞ்சது தவறு, ஸோ அவன் வந்து மண்ணிலேயே கொந்துட்டான், நிராயுதபாணியாக இருக்கிறவனை போய் நீ வந்து கொண்டுட்ட அப்படின்னு சொல்லி அவனை எல்லாருமே திட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, கர்ணனுக்கும் பீமனுக்கும் சண்டை நடக்குது. ஸோ இவங்க எல்லாமே வந்து அர்ஜுனனை தடுக்கவே பார்க்குறாங்க. அப்போ அதனால் பீமன் அங்கே வந்து கர்ணனோட பயங்கரமாக சண்டை போடுறான். சண்டை போடும் பொழுது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா கர்ணன் வந்து மயங்கி விழுந்துடுறான். அப்போ வந்து பீமன் என்ன நினைக்கிறான், ஸோ இது வந்து அர்ஜுனன் வந்து சபதம் போட்டிருக்கான், கர்ணனை கொல்லுவேன்னு சபதம் போட்டிருக்கான். இப்போ நாம் வந்து கர்ணனை கொன்னோம்னா அது வந்து அர்ஜுனன் சபதத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்றதில்லை. ஸோ அப்போ வந்து அர்ஜுனன் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா ஒரு கட்டத்தில் வந்து பீமன் வந்து ஒரு இடத்துல தோக்கிற மாதிரி ஒரு கட்டத்தில், அதாவது இதுக்கு முந்தி நடந்த போர்லாம், அப்போ வந்து கர்ணன் வந்து பீமனை வந்து கேவலமாக பேசுகிறான். ஸோ நீ தோத்துட்டேன்னு சொல்லி கேவலமாக பேசுகிறான். ஸோ அதை வந்து இப்போ அர்ஜுனன் சொல்கிறான், இப்போ பீமன் நினைத்திருந்தால் உன்னை கொண்டிருக்க முடியும், ஸோ நீ வந்து அன்றைக்கி வந்து பீமனை வந்து பரிகாசம் பண்ண, ஸோ இப்போ நீ என்னாச்சு, நீ வந்து இப்போ தோற்று தான் இருக்க, இப்போ பீமன் நினச்சிருந்தா உன்னை கொண்டிருக்கலாம், அவன் என்னுடைய சபதத்துக்காக வந்து உன்னைய உயிரோட விடுறான்னு சொல்லி அவனை அவமானப்படுத்துகிறான். ஸோ அப்போ இப்படி மறுபடியும் அப்போ ஒரு அஸ்வத்தாமன் வந்து விட மாட்டேங்கிறான். ஸோ இப்படி எல்லாமே சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஜெயத்ரதனையே காணும், ஜெயத்ரதனை இவங்க வந்து போய் அடையவே முடியல. ஸோ கிருஷ்ணரும் என்ன யோசிக்கிறார், ஸோ இது வந்து நம்ம இப்படியே போச்சுன்னா நீ வந்து உன்னுடைய சபதத்தில் வந்து ஜெயிக்க முடியாது, ஸோ இதற்கு நம்ம மாற்று வழியில் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து துரோணரும் அங்கே வந்து சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ எல்லாருமே வந்து ஜெயத்ரதனை காப்பாற்றுறதுலே இருக்காங்க, துச்சாதனன், துரியோதனன், அஸ்வத்தாமன், ஸோ எல்லாமே அவனை மறைச்சி வச்சுட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாரு, யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வந்து வர வச்சு நீ போய் சூரியனை வந்து மறைச்சிரு, அப்போ வந்து சூரியன் மறைந்து விட்டதுன்னு நினச்சிக்குவாங்க, போர் நிறையப்பட்டுன்னு அவங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அதேமாரி சுதர்சன சக்கரம் போய் சூரியனை மறைக்குது. அப்போ ஃபுல்லாக இருள் சூழ்ந்து, அதாவது இரவு வந்த மாதிரி ஆகுது, அந்த இடமே அப்படி மாறினோன்னு இங்கே வந்து துரியோதனன், துச்சாதனன், சகுனி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ சூரியன் அஸ்தமனித்து விட்டது, ஸோ இனிமேல் வந்து அர்ஜுனனால் வந்து ஜெயத்ரதனை கொல்ல முடியாது, அவன் வந்து அக்னியில் தான் போய் சாகணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே அக்னியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க, அர்ஜுனன் போய் விழுந்து சாகட்டும்னு சொல்லிட்டு அர்ஜுனனை வந்து எல்லாம் பரிகாசம் பண்ணுறாங்க.
ஜெயத்ரதனும் அங்கே வந்துடுறான். ஸோ அவனும் வந்து அர்ஜுனன் சாகிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறான். அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க, துரியோதனெலாம் சொல்கிறாங்க, நீ போக வேண்டாம்னு சொல்கிறான். ஆனால் வந்து அவன் கேட்காம, நான் வந்து அர்ஜுனன் சாகிறத பார்க்கணும், என் மேலே சபதம் போட்டான்ல, என்னை வந்து முன்னாடி அவமானப்படுத்தினான்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துடுறாங்க. அங்கே தீக்குண்டம்லாம் வச்சு அர்ஜுனன் வந்து சாகிறதுக்கு ரெடி ஆகிறான். ஸோ எல்லோரும் வந்து பரிகாசம் பண்ணி எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அப்போ வந்து சகுனிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் முன்னாடியே எப்படி சூரியன் மறைந்தது, நாளிகை முடியாமையே மறைந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சகுனி கண்டுபிடிச்சாரான். அப்போ வாசுதேவனை பார்த்து கேட்குறான், கிருஷ்ணரை பார்த்து, வாசுதேவா நீ வந்து எதற்காக வந்து சுதர்சன சக்கரத்தை விட்டு சூரியனை மறைத்தாய் அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அந்த சக்கரத்தை திரும்ப எடுக்கிறார். திரும்ப எடுக்கும் பொழுது மறுபடியும் எல்லாம் வெளிச்சம் வந்தோடனே ஸோ எல்லோரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸோ எல்லோரும் அதிர்ச்சி ஆனோடனே அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ஜெயத்திரன் முன்னாடி தான் நிற்கிறான். ஸோ இப்போ வில்லை விட்டு அவனை வந்து கொன்று அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அர்ஜுனன் வந்து வில்லை எடுத்து விடுறான். அப்போ உடனே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நீ வில்லை விட்டுட்டே இரு, அவன் தலை வந்து கீழே விழுந்துடக்கூடாது, கீழே விழாமல் நீ வந்து வில்லை விட்டுட்டே இருக்கான். ஸோ அப்போ அது வந்து அர்ஜுனன் அது மாதிரியே பண்ணுறான். ஸோ அந்த தலை வந்து கீழே தனியாகவே தலை, உடம்பு மட்டும்தான் கீழே விழுது, தலை வந்து அந்த இடத்துலையே நிற்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அப்போ கேட்குறான், ஸோ எதனால் இப்படி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஜெயத்ரதனுடைய தந்தை வந்து ஒரு வரம் வாங்கியிருக்கான். ஸோ ஜெயத்ரதன் வந்து பிறக்கும் பொழுது ஒரு அசரீரி கேட்குது, சிவன் வந்து போரில் வந்து அர்ஜுனனால் கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி கேட்குது. ஸோ அப்போ ஜெயத்ரதனுடைய தந்தை வந்து விருஷசத்திரன் அவன் பேர். ஸோ அவன் என்ன பண்ணுறான், போய் தவம் இருக்கிறான், சிவபெருமான்கிட்ட போய் தவம் இருந்து வரம் வாங்குறான், என் பையனுக்கு வந்து சாகா வரம் வேணும்னு கேட்குறான். ஸோ அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, சாகா வரம்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது, அதனால் நீ வந்து எப்படி சாக வேண்டும் என்பதை வேணால் நான் வந்து வரமாக தர முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன வரம் வாங்கிக்கிறான், ஸோ யாருனால ஜெயத்ரதன் வந்து இறந்து கீழே விழுகிறானோ அப்போ அவங்களோட தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிக்கிறான். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த தலை கீழே விழுந்ததுன்னா அர்ஜுனனால் தான் அந்த தலை கீழே விழுது, இப்போ அர்ஜுனனுடைய தலை வெடிச்சிடும். ஸோ அதனால தான் கிருஷ்ணன் வந்து அதை அப்படியே நிற்க வைக்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, அவருடைய தந்தை வந்து இப்போ வந்து தவத்தில் இருக்கான், நீ இந்த தலையை வந்து அவன் மடியில் போய் விழுகிற மாதிரி பண்ணிடு, அப்போ அவன் தவம் கலைஞ்சு எந்திரிக்கும் பொழுது அது கீழே விழுந்தால் அவன் கையிலேருந்து தான் கீழே விழுகும், அப்போ அவனுடைய தந்தை வந்து தலை வெடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே விருச்சினன் அதேமாரி அந்த வில்லை விட்டு அந்த தலை வந்து போகுது, ரொம்ப தூரம் போய் அவங்க அப்பா வந்து தவம் இருந்துகிட்ருக்கார், ஜெயத்ரதனுடைய அப்பா, அவன் போய் அங்கே மடியில் போய் விழுகுது. அவன் தவம் கலைஞ்சி பார்க்குறான், தலையில் ஏதோ தலை இருந்துன்னு அது அவசரத்தில் கீழே போட்டோன்னா அவன் தலையும் வெடித்து அவங்க அப்பாவும் செத்து போயிடும், ஜெயத்ரதனுடைய அப்பாவும் செத்து போயிடும். ஸோ இப்படி உங்களுடைய சபதம் வந்து நிறைவேறுகின்றது. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு கேள்வி எழுது, ஸோ இப்போ வந்து இது நியாயமாக நடந்ததா, அர்ஜுனன் வந்து சபதத்தை வந்து நியாயமாக நிறைவேற்றுறானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது. அது சகுனியே கேட்குறான், சகுனி கர்ணன் எல்லாருமே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஏமாற்றி வந்து கிருஷ்ணர் வந்து சூரியனை மறைத்து ஏமாற்றி வந்து நீங்கள் வந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு கேள்வி எழுகிறது. ஸோ இப்படி அந்த நாள் வந்து அப்புறம் போர் தொடர்கின்றது. அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க வந்து கௌரவர்கள்லாம் வந்து சோர்வடைந்துடுறாங்க. ஸோ ஜெயத்ரதன் இறந்து விட்டான் அப்படின்னா எல்லாருமே சோர்வடைந்துடுறாங்க. ஜெயத்ரதன் யார், துரியோதனனுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் தான் ஜெயத்ரதன், தங்கச்சி துச்சலை. துரியோதனனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி துச்சலை, அவருடைய கணவன் தான் வந்து ஜெயத்ரதன். ஸோ இறந்தோடனே எல்லாருமே ரொம்ப துக்கமாகறாங்க. ஸோ இதே சமயத்தில் அர்ஜுனன் என்ன சொல்கிறான், கர்ணனை பார்த்து, கர்ணன் வந்து நீங்கள் வந்து இப்படி அநியாயமாக கொண்டுன்னு சொல்லும் பொழுது, ஸோ நீங்கள் செஞ்சது வந்து நியாயமா, அபிமன்யு வந்து இத்தனை பேர் சேர்ந்து வந்து அவனை வந்து கொன்னீங்க, ஸோ அது வந்து நியாயமா
ஸோ அப்போ அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கே மகாபாரதத்தில் எல்லாமே சொல்லப்படுது. நீங்கள் வந்து மகாபாரதத்தில் வந்து எப்போவுமே வந்து பாண்டவர்கள் செய்வதெல்லாம் சரி, கௌரவர்கள் செய்வதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே வரதில்லை. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து அதை வந்து அங்கேயே எல்லாம் கேள்வியும் கேட்குறாங்க, அங்கேயே பதிலும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து நியாயமானு கேட்கும் பொழுது எப்போ நாம் என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும், அதர்மத்தை அழிப்பதற்கு. ஏன்னா துரியோதனன் அதர்மம் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு எல்லாருமே துணையாக இருக்காங்க. ஜெயத்ரதனும் அதர்மம் பண்ணியிருக்கான். ஸோ அபிமன்யுவை அநியாயமாக கொண்டிருக்காங்க. ஸோ அப்போ அதர்மத்தை அழிப்பதற்காக நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் வந்து அங்கே விளக்கம் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன காரணத்தினால இப்படியெல்லாம் வந்து நடந்தது. ஸோ அப்போ நாம் இன்னும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டுமானால் மகாபாரதத்தில் வந்து எல்லா விஷயமே சொல்லப்படுகின்றது. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து பாண்டவர்கள் தான் நியாயமானவர்கள் அப்படிங்கிற மாதிரியே வந்து அந்த வருதில்லை. ஸோ எல்லா இடத்துலையும் உண்மையை தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரம் நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் நம்ம தொடரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க. இப்போது அபிமன்யுவை கொன்றது வந்து ஒரு நிறையா பேர் சேர்ந்து தான் கொன்னாங்க. ஆனால் அர்ஜுனன் வந்து ஜெயத்ரதனை மட்டும் கொல்வதற்கான காரணம் என்னங்கய்யா? ஸோ அதான் அபிமன்யு வந்து கொல்லப்பட்டதற்கு காரணம் வந்து அவனுக்கு வந்து சக்கர வியூகத்தில் உள்ளே போகிறது மட்டும்தான் தெரியும், வெளியே வராது தெரியாது. அப்போது அந்த நேரத்தில் அர்ஜுனனை வந்து அவங்க வந்து வேறு பக்கம் இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே வந்து சுசர்மாவும் அவனுடைய சம்சப்தகர் படையும் தான் வந்து அந்த பக்கம் இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்களோட சண்டை போடுறதுனால தான் அர்ஜுனன் அந்த இடத்துல வர்றதில்லை, சக்கர வியூகத்துக்குள்ளே போகிறதுக்காக வரதில்லை. அதனால தான் யுதிஷ்டன் வந்து என்ன கேட்குறான், அபிமன்யுட்ட வந்து நீ எப்படியாவது உள்ளே போயிடு, நாங்கள் எல்லாம் பின்னாடி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறான். இப்போ அவன் உள்ளே போகணுன்னு அந்த இடத்துல என்ன பண்ணுறான், ஜெயத்ரதன் வந்து மற்றவங்களாம் உள்ளே போக முடியாத மாதிரி தடுத்துட்றான். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். இதை தாண்டி உள்ளே வந்து துரோணர், துரியோதனன், கர்ணன், அஸ்வத்தாமன், துச்சாதனன் எல்லாத்துக்கூடையும் தான் அபிமன்யு சண்டை போட்டு அவனு வீரமாக போகிற நிறைய இடத்துல ஜெயிக்கிறான். இருந்தாலும் கூட பின்னாடி இருந்து தானே வில்லு விட்டு கர்ணன் வந்து அவனுடைய நானை அத்து விட்டுறான். துச்சாதனுடைய பையன் வந்து பின்னாடி இருந்து தான் மண்டையில் அடித்து அவனை வந்து கொல்றான். ஸோ அப்போ அது எல்லாமே அநியாயங்கள் தான் நடக்கின்றது. பட் இங்கே வந்து அர்ஜுனன் ஏன் வந்து ஜெயத்ரதனையும் வந்து முக்கியமாக கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான் அப்படின்னா, ஜெயத்ரதன் வந்து இவங்களை தடுக்காமல் இருந்திருந்தா, அவன் திட்டம் போட்டு தான் அதை செய்கிறாங்க. ஜெயத்ரதன் தடுக்காமல் இருந்திருந்தா பீமன் எல்லாருமே உள்ளே போயிருந்திருப்பாங்க. அப்போ அபிமன்யு வந்து இறந்துருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் அவன் வந்து அப்படி நினைத்து தான் அவன் வந்து சபதம் போடுறான். இருந்தாலும் கூட இந்த கேள்வி வந்து ஒரு விவாதத்துக்குரிய கேள்வி தான். ஏன்னா கொன்னவங்க பார்த்திங்கன்னா துச்சாதனன் பையன் அவன் ஏமாற்றி கொள்கிறான், கர்ணன் கொண்டிருக்கான், துரியோதனன் எல்லாருமே வந்து அவனை வந்து மோசமாக தாக்கி தான் கொண்டிருக்காங்க. அப்போ அர்ஜுனன் அவங்களையெல்லாம் நான் கொல்லணும்னு தானே சபதம் போட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்கே வருது. ஸோ இது வந்து ஒரு விவாதத்துக்குரிய கேள்வி தான். இதற்கான விடை நம்மக்கிட்ட சரியான விடை வந்து நம்மக்கிட்ட இல்லை. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போது கௌரவர்கள் பக்கம் நிறைய பேர் வந்து பெண் சாபம் வாங்கினவங்க தான் வந்து இறந்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தராக. இதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. ஸோ இது பார்க்கும் பொழுது முக்கியமாக துரியோதனனுக்கு வந்து திரௌபதியினால் ஏற்பட்ட அவமானம். அப்போ திரௌபதி அதேமாரி துரியோதனன் திரௌபதியை அவமானப்படுத்துகிறான். ஸோ ரெண்டுமே அங்கே நடந்திருக்கு. அப்போ அதனால தான் வந்து திரௌபதி வந்து சபதம் போடுறான். ஸோ என்ன தான் வந்து திரௌபதி வந்து துரியோதனன் வந்து அந்த மாளிகையில் அவங்களுடைய இந்திரபிரஸ்தத்தில் வந்து கீழே விழுகும்போது சிரித்து அவமானப்படுத்துறது, அது வந்து அதை வந்து இங்கே துகில் உரியது அளவுக்கு மோசமாக நடப்பதை நாம் வந்து சரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி பார்க்கும்போது துரியோதனன் தான் மேலே தான் தவறுங்கிற மாதிரி வந்துடுது. அதுக்கு இப்போ அவமானப்படுத்தினா வேறு விதத்தில் அவமானப்படுத்தியிருக்கலாம். துகில் உரியற அளவுக்கு சென்றது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் அவனுடைய
சாவும் அங்கே வருது. துச்சாதனனும் அதே மாதிரி தான். துச்சாதனன் துரியோதனன் பேச்சை கேட்டு அவன் தானே போய் திரௌபதி இழுத்துட்டு வந்து துகிலுரிய முயற்சி எடுக்கின்றான். அதனால தான் திரௌபதி அங்கே வந்து பீமன் வந்து சபதம் போடுறான். ஸோ துச்சாதனன் வந்து உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து திரௌபதி முடியில் வந்து நான் வந்து பூசுவேன்னு சொல்லி சபதம் போடுறேன். ஸோ அதுவும் வந்து பெண்ணால் தான் வருது. ஸோ அதேமாதிரி ஜெயத்ரதன் அதேமாரி என்ன ஆகுது, ஜெயத்ரதன் வந்து திரௌபதியை மானபங்கப்படுத்த முயற்சி எடுத்ததுனால தான் இவங்க பாண்டவர்கள் அவனை வந்து மொட்டையடித்து அவமானப்படுத்துகிறாங்க. அதனால தான் அவன் வந்து தவம் இருந்து ஒரு வரம் வாங்குகிறான். அந்த தவத்தின் மூலமாக தான் வந்து இங்கே வந்து அபிமன்யு கொல்றதுக்கான காரணமாக அமைந்து விடுகின்றது. அதேமாதிரி கர்ணன் எடுத்துக்கொண்டாலும் கர்ணன் தான் வந்து துகிலுரிவை சொன்ன மாதிரி தான் மகாபாரதத்தில் வருது. வியாச பாரதத்தில் வந்து கர்ணன் தான் வந்து திரௌபதியை துகிலுரிய சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அதனால் அதுவுமே அவனும் வந்து பெண்ணினால தான் அழிகிற மாதிரி வருது. ஸோ இப்போ இங்கே எல்லாமே வந்து முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதிங்கிற மாதிரி வந்து நிற்குது. ஸோ அப்போ இன்னொன்றையும் நம்ம பார்க்கணும். இதை பார்க்கும் பொழுது இவ்வளோ பேர் சாகிறதுக்கு, இவ்வளோ பேர் அழியிறதுக்கு, ஏன்னா இங்கே நல்லவர்களும் சேர்ந்து தான் சாகுறாங்க. ஸோ அபிமன்யு செத்துருக்கான், விராடன் இறந்துருவான், பாண்டவர்கள் துருபதன் இறந்துருவான், அத்தனை வீரர்கள் இறந்துருவாங்க. இந்த பக்கம் எல்லாருமே இது பீஷ்மர் முக்கிய நல்லவர் தான், துரோணர் நல்லவர் தான், அவங்களே இறந்துடுறாங்க. அப்போது இது அனைவருமே அழிந்து போகிறதுக்கு யார் காரணம்னு பார்த்திங்கன்னா திரௌபதி தான் காரணங்கிற மாதிரி வருது. அப்போ அதில் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், திரௌபதி கிருஷ்ணர் எதுக்காக இங்கே வரார், கிருஷ்ணர் பூமியில் எதுக்காக வராருங்கிறது நம்ம முதல் பாகத்திலே பார்த்துருக்கோம். அதாவது பூமாதேவி வந்து பூமியில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் இதெல்லாம் அதிகமாகிடுச்சு, அதனுடைய பாரம் என்னால் தாங்க முடியல, அதனால் நீங்கள் வந்து அவதாரம் எடுத்து வந்து இதை வந்து நீங்கள் வந்து சரி செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். அதனால தான் கிருஷ்ணர் இங்கே வர்றார். கிருஷ்ணர் எதுக்காக வர்றாரு, அழிக்கிறதுக்காக தான் வர்றார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் திரௌபதி வந்து இங்கே பூமியில் அவதாரம் வர மாதிரி வருது. ஸோ இது எல்லாமே யார் செய்யக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா அனைத்துமே கிருஷ்ணர் செய்யக்கூடியது தான். ஸோ அவர் பூமியில் நடக்கக்கூடிய அநியாயங்களை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்து வருகின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் எல்லாருமே இங்கே வராங்க. கர்ணன் ஆகட்டும், துரியோதனன் ஆகட்டும், எல்லாருமே இங்கே வர்றதுக்கு காரணமே வந்து கிருஷ்ணர் தான். ஸோ இது அனைத்தையுமே நடத்துவது கிருஷ்ணர் தான். ஆனால் இங்கே பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, திரௌபதியினால தான் இவ்வளோ பெரிய போர் நடந்தது, இவ்வளோ பேர் அழிந்தார்கள், நல்லவர்களும் அழிந்தார்கள், கெட்டவர்களும் அழிந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி வருது. அதை தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இந்த வாரத்தில் அர்ஜுனனின் சபதம் நிறைவேற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் போர் எவ்வாறு நடந்தது, யார் யார் இறந்தார்கள் என்பதை பார்ப்போம். அதுவரை ESCCTV-யுடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி. திரௌபதி சபதம் நிறைவேற நடந்த மாபெரும் போர், பூமி அதிர சங்கு முழங்க முரசு கொட்ட நடந்த மாபெரும் போர், கிருஷ்ணர் நடத்திய மாபெரும் போர், பாண்டிபத்தின் சத்தம் விண்ணை பிளந்த மாபெரும் போர், பதுங்கிய கோபம் எழுந்தது, நீதி ஒரு நெருப்பாறு, வீரம் தன்முக காட்டி வானம் வரை சென்றது. குருசேத்திர மாபெரும் போர், குருசேத்திர மாபெரும்
அம்பின் முனை அக்னி போல எதிரை துளைத்த மாபெரும் போர் அபிமன்யு